Taste the Daily. மதுரை அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர் ஒருவர் பலியானதோடு மாடுபிடி வீரர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் தடியடி நடத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டில் முன்னேற்பாடுகள் இல்லாமல் மாடுபிடி வீரர்களும் காளைகளின் உரிமையாளர்களும் கடும் சிரமம் அடைந்தனர். அத்துடன் படுகாயம் அடைந்து காளை ஒன்று மைதானத்தில் சுருண்டு விழுந்து அவதிப்பட்டது பலரையும் வேதனைப்படுத்தியது. மேலும் மருத்துவ பரிசோதனைக்கு வந்த வீரர்களை வரிசைப்படுத்தி விடாததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு காவல்துறையினர் தடியடி நடத்திய அவலமும் நேர்ந்தது. இந்த நிலையில் நவீன்குமார் என்ற வீரர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியது. கீழக்கரையில் கருணாநிதி பெயரில் பல கோடி ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைத்து விளம்பரம் செய்த ஸ்டாலின் அரசு மரபுப்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடங்களில் முறையாக ஏற்பாடுகளை செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் மக்கள் வரி பணத்தில் கருணாநிதி பெயரில் கட்டப்பட்ட மைதானம் காத்து வாங்குவதாகவும் ஸ்டாலின் அரசு பணத்தை வீணடித்திருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் முதியவர்கள் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்ததை கோயில் நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டினர். தை முதல் நாள் மற்றும் முருகருக்கு உகந்த தினமான செவ்வாய்க்கிழமை என்ற மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளை வைத்திருப்போரின் தனி வரிசை மூடி இருந்ததால் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கோயில் நிர்வாகத்திடம் இது குறித்து முறையிட்டும் எந்த பலனும் இல்லாமல் போனதாகவும், பணம் கொடுத்து செல்பவர்கள் வரிசையில் மட்டும் அதற்கான ஆட்களை கோவில் நிர்வாகம் நியமித்திருப்பதாகவும் பக்தர்களில் பலர் குற்றம் சாட்டினர். வடபழனி கோவிலுக்கு வந்திருக்கோம். முதியோர் லைன் இன்னைக்கு 8 மணிக்கு செவ்வாய்க்கிழமை எப்பவுமே திறப்பாங்க. ஆனா இந்த 10 மணி ஆகுது, இவ்வளோ நேரமும் நாங்க நின்று இருக்கோம். என்ன சார் இது அநியாயம்? பைசா தரவங்களுக்கு மட்டும் கேட்ட திறந்துட்டு உள்ள விடுறாங்க. அதை நான் கண்கூட பார்த்துட்டு வந்தேன். இதை அமைச்சர் பக்திமானா இருக்கார் ஒழிய அவருடைய செயல்பாடு பக்திக்கு உகந்ததாக எதுவும் இல்லை. ரொம்ப கீழே நிக்க வைக்கிறாங்க. பிபி சுகர் எங்களுக்கு மயக்கமா இருக்கு சார். காலிருந்து டீ தண்ணி கூட கொடுக்க பார்க்க வர முருகனை இப்படி சோதனை பண்றாங்க சார். நிர்வாகம் சரியில்லை சார். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வருவேன், வந்தோடனே லைன் போயிட்டு இருக்க மூவ் ஆயிடும். இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா நிக்கிறேன். ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். போலீஸ்காரங்க சொன்னோம், அவங்களும் ஒன்றும் எந்த விதமான ஏற்பாடை யாரும் பண்ணல. முட்டி வழியில நிக்கிறேன் நான். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடப்பட்ட தொடர் விடுமுறையால் சென்னையின் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி ஓய்வாக காணப்படுகிறது. சென்னையில் அதிகாலை துவங்கி அந்தி சாய்ந்தும் சென்னையில் அனைத்து சாலைகளும் எப்போதும் பரபரப்பாக காட்சியளிப்பது வழக்கமாகும். அதிலும் வேலை நாட்களில் அலுவலகம் செல்வோர், பள்ளி செல்லும் மாணவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லும் இளைஞர்கள் என அனைத்து சாலைகளும் எப்போதும் பரபரப்பாக இருக்கும். இந்நிலையில் நகரின் பிரதான சாலைகள் பொதுமக்கள் நடமாட்டமும் வாகன இரைச்சலும் இல்லாமல் காணப்படுகிறது. சென்னையில் இருந்து பேருந்துகள், ரயில்கள், கார்கள், விமானங்கள் மற்றும் இருசக்கர வாகனம் மூலம் இதுவரை 40 லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது.